ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல செட்டிநாடு கோழி குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை, தக்காளி 3 நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 சின்ன உருளைக்கிழங்கு உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரு அரை மூடி தேங்காவை, 10 முந்திரி பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து விழுதா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது செட்டிநாடு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, சின்ன துண்டு பட்டை 2, 4-5 கிராம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு கல்பாசி, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 ஏலக்காய், 1 மராத்தி முக்கு. இது கூடவே 2 பிரியாணி இலையை சேர்த்துக்கிறேன். 5-6 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி அதை பவுடர் பண்ணி வச்சுக்க போகிறோம். நான் கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் சூடானதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாத்தையும் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம காஞ்ச மிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். நம்ம எப்போவும் குழம்புக்கு மசாலா அரைக்கும் போது இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மசாலா பொருட்களெல்லாம் அரைச்சி எடுத்தோம்னா குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம மசாலா பொருட்கள்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்கேன். வானல் சூடானதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கணும்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது கருவேப்பிலையை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த மசாலாலேருந்து 2 ஸ்பூன் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலா எல்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் தூள் இதில் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் இதில் ஆட் பண்ணும்போது நல்லா கலர் கொடுக்கும். மிளகாய் தூளில் இருக்க பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போது தக்காளி வேகிறதுக்காக மூடி போட்டு வேக வைக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வைங்க. அதுக்கப்புறமா நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து நல்லா குழஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் இதில் சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. மசாலா எல்லாம் சிக்கனோட நல்லா சேர்ந்து ஒன்றா வரணும். இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதோடு சேர்த்துக்கிறேன்.
உருளைக்கிழங்கு நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கறி குழம்புல உருளைக்கிழங்கு சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம தேவைக்கேற்ப உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நான் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சிக்கன் வேகும்போது சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி வரும், அதனால் தண்ணி சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி சிக்கனை வேக வைக்கலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், சிக்கன் எல்லாம் நல்லா ஹாஃப் குக் ஆகிருக்கு. சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தயிர் ஆட் பண்ணும்போது ஒரு புளிப்பு டேஸ்ட் வரும் குழம்புக்கு, அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது குழம்பு ஓப்பன்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருங்க. நல்லா கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் விழுது நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. குழம்பு ரொம்ப திக்காக இருக்குது, ஸோ நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சப்பாத்தி, ரொட்டி இதுக்கெல்லாம் நம்ம திக்காகவே வச்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி ரைஸ்க்கு செய்ய போகிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுடுங்க. மூடி போட்டு 1 நிமிஷம் வச்சிடுங்க. பாருங்கள், குழம்பு நல்லா திக்காக எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இந்த குழம்பு நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, நான் எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நாங்கள் அன்றைக்கி ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த குழம்பு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.